நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு மீன் தொட்டி ரொம்ப அழுக்காக இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டப்பாவில் தண்ணி பிடிச்சிக்கோங்க. நல்லா டப்பாலும் ஃபுல் முக்கால் டப்பா அரை மாதிரி தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சோண்டு உப்புத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் மீனுக்கு ரொம்ப நல்லது. இதில் தான் நம்ம மீனை மாற்ற போகிறோம். எங்கள் வீட்டில் வலையில் நான் கையில் தான் மீனை மாற்றுவேன். ஸோ ஒவ்வொரு மீனாக எடுத்து டப்பாக்குள்ளே விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டப்பாவை எடுத்து ஓரமாக வச்சுட்டு மீன் தொட்டியில் உள்ள தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கு ஒரு வாளியில் ஒரு கப் வச்சு தண்ணி மட்டும் மோஞ்சி ஊற்றிட்டேன். இதை வந்து எங்கள் ரோஸ் செடிக்கு நான் இந்த தண்ணியை யூஸ் பண்ணுவேன். இருக்கிற கல்லெல்லாம் ஒன்று எடுத்து ஒரு வாளிக்குள்ள போட்டு 3-4 தடவை நல்லா வந்து அலசிக்கோங்க. அதில் ஒரு விழுவிழுப்பு இருக்கும், அப்போ தான் போகும். அதுக்கப்புறம் பாருங்கள் எங்கள் மீன் தட்டி எவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ இதை நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்கு பதிலாக டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதை வந்து நான் வச்சு கார்னரை கழுவி மீன் தொட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. அதில் தண்ணி நெப்பி என் கல்லையும் போட்டு அதோட வந்து மோட்டரை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே உள்ள கல்லை கொஞ்சம் ஒதுக்கிட்டு கீழே நல்லா தரையோட செட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் கையால் மீனை பிடிச்சி உள்ள மீன் தொட்டிக்குள்ளே விட்டுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.